திமுக கூட்டணி தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் திரு துரை வைகோ நம்முடைய பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேருமே நிறைவு செஞ்சிருக்காங்க. ரெண்டு தொகுதிகளுக்கு கையெழுத்திட்டு இருக்காங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன? தற்போது எந்த கட்டத்தில் இருக்கு பேச்சுவார்த்தை? நாங்க ஏற்கனவே போன தேர்தலில் எங்களுக்கு ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா கொடுத்திருந்தாங்க. அதுதான் அந்த பழைய அந்த ஸ்டேட்டஸ்க்கும் நாங்க மெயின்டைன் பண்ண சொல்றோம். நாங்க மற்றபடி வேற ஒன்று சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை. அவங்க இன்ஃபேக்ட் தலைமையில அவங்க திமுக தலைமையும் சரி, எங்க தலைவரும் சரி, அவங்க பேசி முடிவு பண்ணுவாங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டீங்க. இந்த முறை பம்பரம் சின்னத்தை கேட்பதற்கோ அதுல போட்டியிடறதுக்கோ ஏன் மதிமுக இவ்வளவு ஆர்வம் காட்டுது? அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இயக்கத்துக்கும் அவங்களுடைய தனித்தன்மையை அந்த நிலைநிறுத்தத்துக்காண்டி அவங்க ஒவ்வொரு கட்சியும் ஒரு சின்னம் வச்சிருக்கிறாங்க. எங்க இயக்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் எங்க இயக்க தோழர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. கடந்த தேர்தலில் உங்களை மாதிரி ஊடகங்கள்ல இந்த மாதிரி நீங்க இன்னொரு கட்சி சின்னத்துல போட்டி போடுறீங்கன்னு சொல்லிட்டு பெரிய சர்ச்சையாச்சு. அது இயக்க தோழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. அதனால இந்த முறை பொறுத்த வரைக்கும் நாங்க எங்க சின்னத்துல போட்டி போடுறோம்னு சொல்லிட்டு ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறோம். திமுக தலைமைக்கு அதை கண்டிப்பா அதை பரிசீலனை பண்ணுவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப எவ்வளவு தொகுதிகள் கேட்கறீங்க? திமுக எவ்வளவு தொகுதி தர முன் வந்திருக்காங்க? இல்ல, அவங்க நாங்க போன முறை நாங்க அந்த ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா தான் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அதே மெயின்டைன் பண்ண சொல்லி நாங்க சென்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையில நாங்க 2 லோக்சபா கேட்டிருந்தோம். 2 லோக்சபா ஒரு ராஜ்யசபா கேட்டிருந்தோம். இந்த முறையை பொறுத்த வரைக்கும் நாங்க அதுல சரி பரவாயில்ல, போன இடம் என்ன மாதிரி அவங்க கொடுத்தாங்களோ அதே மாதிரி அதே நிலைப்பாடு, அந்த ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா போதும்ங்கிறதா நாங்க இறங்கி வந்திருக்கிறோம். நாங்க அவங்க கிட்டே நாங்க பரிசீலனை பண்ண சொல்லியிருக்கிறோம். சின்னம் பொறுத்த வரைக்கும் நாங்க எங்களுடைய விருப்பத்தை நாங்க தெரிவிச்சிருக்கிறோம். இப்ப உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும் அப்படின்னு திமுக நிர்பந்திக்குதா மதிமுகவை? நிர்பந்திக்கணும் அவங்க நிர்பந்தனம் பண்ணல, எங்க விருப்பத்தை சொல்லி இருக்கிறோம். அவ்வளவுதான். அதுக்குண்டான ஒரு விவாதமோ ஒரு இதுவே பிரச்சனையோ இப்ப கிடையாது. இப்ப எண்ணிக்கைக்கு உண்டான ஒரு பேச்சுவார்த்தை தான். நீங்க சொல்ற மாதிரி பொது உடைமை இயக்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் அங்க 2 தொகுதிகள் பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணிக்கை முடிவா இருக்கு. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் போன முறை கொடுத்த மாதிரி ஒரு லோக்சபா ராஜ்யசபா கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம். அப்ப அந்த தொகுதி உடன்பாடுல அதுல குறிப்பிடணும், தேர்தலுக்கு பின்னாடி பேசிக்கலாம், இப்போ உடன்பாடுல கையில் அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்துல மென்ஷன் பண்ண முடியாது அப்படின்ற தகவலும் இருக்கு. அதன் காரணமா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எங்களுடைய விருப்பத்தை சொல்லி இருக்கிறோம். நாங்க அவங்க கண்டிப்பா நம்ம பேசிக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. தவிர ஒரு நெகட்டிவாவோ இல்லைன்னா முடியாதுங்கிற மாதிரி எல்லாம் அவங்க எதுவுமே பேசலாம். எவ்வளவு நம்பிக்கை இருக்கு இந்த பேச்சுவார்த்தை நீங்க எதிர்பார்த்த மாதிரி 2 பேருக்கும் சுமூகமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு? இது இன்னைக்கு இல்லைங்க, கிட்டத்தட்ட 7 வருஷமா இந்த கூட்டணி, அதாவது நாங்க 7 வருஷமா நாங்க இந்த கூட்டணி நீடிச்சு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா மதவாத பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேறொன்று கூடாங்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு நாங்க திமுக தலைமையிலான கூட்டணியில இன்னைக்கு வரைக்கும் நாங்க செயல்பட்டு இருக்கிறோம். அதனால இதுல நீங்க பிரச்சனைகளோ இல்லாட்டி சங்கடங்களோ இல்லாட்டி வேற மாதிரி நீங்க அதுக்கு நாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்காதுதான் நாங்க நம்பிக்கையோட இருக்கிறோம். நாங்க கண்டிப்பா திமுக தலைமை, கூட்டணி தலைமை பரிசீலித்து நல்ல ஒரு முடிவு அறிவிப்பாங்க நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு துரை வைகோ.